தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் டிஜிட்டல் யூடியூப் சேனல். நீங்கள் PUBG FreeFire போன்ற கேம் எல்லாம் விளையாடும் போது சில நேரத்தில் இன்கமிங் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு வரும் இன்கமிங் கால்ஸையும் நோட்டிஃபிகேஷனையும் எப்படி ஸ்டாப் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ட்ரிக் மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா மட்டும் யூஸ் பண்ணலாம். அதனாலும் உங்களுக்கு வர இன்கமிங் காலையும் நோட்டிஃபிகேஷனையும் ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் பழைய மொபைல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா லேட்டஸ்ட் மொபைல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மொபைல்லையும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் டிஜிட்டலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தினா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படி நோட்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த 3 சோஷியல் மீடியாவில் இருந்து தான் உங்களுக்கு அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை எப்படி ஸ்டாப் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் மொபைலில் இருக்கிற செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா மொபைல்லையும் இந்த ஆப்ஷன் இருக்கும். நேம் மட்டும் சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆப் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் இதில் காட்டும். எந்தெந்த அப்ளிகேஷனில் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்கள். ஷோ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த 3 சோஷியல் மீடியாவையும் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஒன்று எப்படி காலை ஸ்டாப் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு வர இன்கமிங் காலை ஸ்டாப் பண்ணதுக்கு மொத்தம் 2 ட்ரிக்ஸ் இருக்குது. அதில் வர ஃபஸ்ட்டு ட்ரிக் இப்போ பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக் ஓப்போ, விவோ மொபைலுக்கு ஒர்க் ஆகாது. எல்லா மொபைலுக்கும் ஒர்க் ஆகிற ட்ரிக் நம்பர் 2ல் சொல்கிறேன். ஓகே, ட்ரிக் 1ல் உங்கள் ஏரோப்ளேன் மோடை யூஸ் பண்ணி நம்ம கால்ஸை பிளாக் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், நான் ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு மொபைல் டேட்டா ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ சொல்கிற ட்ரிக் மூலமாக உங்கள் ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணாலும் உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டா மட்டும் ஒர்க் ஆகும். ஆனால் வரும் இன்கமிங் கால்ஸ் ஸ்டாப் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏரோப்ளேன் மோடை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ டயலரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் சொல்கிற நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனும் இந்த நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். *#**4 6 3 #*#*. இந்த நம்பரை டயல் பண்ணிட்டோன்னே அது வேறு செட்டிங் கொண்டு போகும். இந்த இடத்துல ஃபோன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொபைல் ரேடியோ பவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணால் உங்கள் மொபைலில் நீங்கள் ஏரோப்ளேன் மோட ஆன் பண்ணியிருந்தாலும் உங்கள் மொபைலில் நெட்டு ஒர்க் ஆகும். கால்ஸ் மட்டும் வராது. ஓகே, இப்போ இந்த ட்ரிக் 2 பார்க்கலாம். நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா எல்லா மொபைலையும் இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். உங்கள் மொபைலில் நீங்கள் 2 சிம்மை போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு சிம்மை டிசேபிள் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எல்லா மொபைல்லையும் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஆனால் வேறு வேறு பேரில் இருக்கும். ஓகே, இப்போ சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். என் மொபைலில் நான் 2 சிம்மை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒன்று ஜியோ, இன்னொன்று பிஎஸ்என்எல். உங்கள் மொபைலில் ஜியோ மட்டும் எனேபிளில் இருக்கமே பார்த்துக்கோங்க.
வேறு ஏதாச்சும் சிம் இருந்துச்சுன்னா அந்த சிம்மை வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். அந்த சிம்மை வந்து கிளிக் பண்ணி ஆனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த சிம்மை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட்டிங்லேயே வந்து சிம் அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து வோல்டி சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் இருக்கும், அது வந்து ஆனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. வோல்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வோல்டி சப்போர்ட்டு எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜியோ சிம்முக்கு வந்து கால் வரும். அதே நேரம் உங்கள் மொபைலில் வந்து இந்த வோல்டி சப்போர்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் எந்த விதமான கால்ஸும் வந்து வராது. ஆனால் வந்து உங்கள் மொபைல் டேட்டா மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ சொன்ன ட்ரிக் மூலமாக நீங்கள் வந்து எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் கேம் வந்து விளையாடலாம். நீங்கள் வந்து கேம்ஸை வந்து விளையாடி முடிச்சிடோன்னே ஆஃப் பண்ண செட்டிங் எல்லாத்தையும் வந்து திருப்பியும் வந்து அதேமாரியே வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனும் கால்ஸும் வந்து வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். Subscribe to Tamil Digital YouTube channel. Press the bell icon and never miss another update.